வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். ஒரு விழிப்புணர்வு செய்திகளுக்காக வெளிநாடை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். வெளிநாட்டுக்கு நாம் நம்மளுடைய சொந்தங்களோ உறவினர்களோ இல்லை நண்பர்கள் மூலமாகவோ அங்கே மலேசியா சிங்கப்பூருக்கு நாம் போகிறோம். அங்கே போகும்போது அங்குள்ள நிகழ்ச்சிகள் ஏதாவது இருப்பினும் நம்மளுக்கு பத்திரிக்கை வச்சுருப்பாங்க, இல்லை கால் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்கே போகக்கூடிய சிஸ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே இருக்கிறவங்ககிட்ட நம்ம என்ன கேட்குறோம், ஃபஸ்ட்டு டிக்கெட் இல்லையா, போகக்கூடிய டிக்கெட்டு நம்ம கேட்குறோம். அப்போது ரிட்டன் வரக்கூடிய டிக்கெட்டும் போடுறோம். அப்போ போகக்கூடிய டிக்கெட்டு ஃபஸ்ட்டு போகக்கூடிய டிக்கெட்டு, ரெண்டாவது ரிட்டன் வரக்கூடிய டிக்கெட்டு, அப்போ அங்கே உள்ளே இருந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு லெட்ரு பேடு வாங்குகிறோம். மூணாச்சா, அடுத்தால நம்ம அங்கே ஏதாவது டீ குடிக்க போனாலோ சாப்பிட போனாலோ அதுக்குன்னு சொல்லி நமக்குள்ள அங்குள்ள மணி வேணும். அங்குள்ள மணின்னு சொல்லி மேக்ஸிமம் ஒரு 2000 மேலே 2000 வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில். அப்போ அதுக்குள்ளே பைசா கூட நம்ம வச்சுருக்குறோம் கையில். மேக்ஸிமம் ஒரு 50,000 வரைக்கும் கையில் வச்சுருக்குறோம் ரூபீஸ். அப்போது என்னெல்லாம் வச்சுருக்குறோம், 5 பொருள் வச்சுருக்குறோம். இதுக்கு மேலே அந்த நாட்டில் என்ன தேவை? நாம் போகும்போது அங்கே இமிக்ரேஷனில் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வாரீங்க, ரைட்டு சொல்லியாச்சு. எங்கேருந்து வாரோம், இந்தியாவிலேருந்து வாரோம், எங்கே போகிறீங்க, இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம் அங்கே பக்கத்தில். சரி, எப்போ போவீங்க, அதுக்குள்ளே ரிட்டன் டிக்கெட் இருக்குது, வந்ததுக்குள்ளே டிக்கெட் இருக்குது, பண்ணக்கூடிய செலவு இருக்குது, என்ன ஃபங்க்ஷன் வரக்கூடிய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விட நீங்கள் வேலைக்கு தான் வந்திருக்கீங்க, உங்கள் ஃபோனை பிடுங்கி பார்க்குறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறது, நீங்கள் வேலைக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு ஆணித்தரமாக பேசுகிறது. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு 6 மாதம் ஜெயில் தண்டனை, அடுத்தால உங்களுக்கு டெம்போ ட்ராவலில் தான் 6 மாதம் கழித்து நாங்கள் அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொல்லி மிரட்டுறது, அதுவும் தமிழர்களாலேயே மிரட்டுறது அதிகமாகவே இருக்கிறது அங்கே. அதுவும் கேள்வி கேட்குறது எல்லாமே அங்கே தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். இது மறைமுகமாக இன்னொரு செய்திகளும் வருகிறது. பர்மாவிலிருந்து வந்தவர்களும் சரி, வங்கதேசத்திலிருந்து வந்தவர்களும் சரி, அவர்களெல்லாம் விட்டு விடுகிறார்கள். அங்கே உள்ள நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள பிரதமர் இங்கே ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால அங்கே இமிக்ரேஷனில் நல்லா செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இது ஓகே, உங்களோட டியூட்டி தான். ஆனால் அதுக்காக இப்படி பாதிக்கப்பட்ட டூரிஸ்ட் விசா வேறு எந்த விசான்னு போட்டு போகிறது அங்கே? அப்போது பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவீங்களா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாலே உள்ளே விட்டு தான் ஆகணும். உங்களுக்கு டிக்கெட் எழுந்தது எல்லாமே இருக்குது. இதை விட என்ன வேணும் இந்த மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும்? ஆகாது. இந்தியன் தமிழ்நாடு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக எனது கேள்விகளை முன்வைக்கிறேன். இதற்காக என்ன தேவைப்படுகிறது? இப்படி ஏகப்பட்ட பேரை அங்கே இருந்து நம்ம இந்தியாவில் உள்ளவங்க நிறைய பேரை அங்கே மலேசியாவில் ஏர்போர்ட்டு உள்ளேயே ஒரு குடோனில் போட்டு அடைச்சி வச்சு சாப்பாடு கொடுக்காம ஒன்றுக்கு கூட போக முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு டிக்கெட்டாக இருக்குன்னா இவங்களே அது எல்லாமே கேன்சல் பண்ணி நாளைக்கு அனுப்புவோம், அது வரைக்கும் ஒன்று கொடுக்காத வைக்காத எங்கேயும் போக விட்டுறாத. என்னையா நியாயம் இது? இந்தியர்கள்னாலே உங்களுக்கு இலக்காரமாக போச்சா? அது பண்ணுறதும் இந்தியாவில் தமிழ் மொழி பேசுகிறவங்க தான் இங்கே அதிகமே அங்கே பண்ணுறது பூராமே. இதுக்கு ஒரு விடிவுகாலம் வராதா? ஆக இந்திய அரசாங்கம் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குது? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கப்பட்டிருக்காங்க இந்திய அரசாங்கம். தமிழில் தான் அங்குள்ள நோட்லேயே நம்மளோட தமிழ் மொழியில் தான் எழுதியிருக்கு. மலேசியா நோட்லேயும் சிங்கப்பூர் நோட்லேயும் தமிழில் தானே எழுதியிருக்கு. இதை விட என்ன வேணும் உறுத்து? அப்போ தமிழர்களுக்குனாலே உங்களுக்கு ஏன் ஒரு இலக்காரமாகவே தெரிகிறது என்றே புரியவில்லை. ஆகவே இமிக்ரேஷன் இருக்கிறவங்க எல்லாமே இப்படி காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டால் என்ன செய்வது அப்படின்ற கேள்விகளும் எழுப்ப வண்ணமாக இருக்கிறது. எல்லா தகவல் இருந்தும் ஒரு கல்யாணத்துக்கு போய் ஆசீர்வாதம் பண்ண முடியல, ஒரு சொந்தக்காரங்களை போய் பார்க்க போக முடியலைன்னா என்ன சுதந்திரம் இந்த நாடு? இந்த உலகம் எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கே என்றே தெரியவில்லை. அப்பாற்பட்ட மக்களையும் இப்படி செய்கிறாங்க. ஒரு கொலை செஞ்சவன், ஒரு குற்றம் செஞ்சவனுக்கு கூட சாப்பாடை கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி இப்படி பண்ணுறாங்க. அவங்களுக்கு கூட சாப்பாடை கொடுத்துருவாங்களாம். ஆனால் இப்படி டூரிஸ்டான்னு சொல்லி போயிட்டு அவங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, ஒன்றுக்கு போக முடியாமல் இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண நாடு இந்த மலேசியா சிங்கப்பூருக்கு விசிட்டிங் விசா இந்த மாதிரி டூரிஸ்ட் விசாவில் போனவங்களை ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு செய்கிறாங்க. இது மத்திய அரசு உடனடியாக கேள்வி கேட்டு இதுக்கு முழு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று மலேசியாவும் சிங்கப்பூரையும் வன்மையாக கண்டிக்கிறேன். இதனோட வணக்கம்.